நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, வரவு செலவு நமக்கு கரெக்டா இருக்கு. மாசம் 15,000 வருதுங்க, 20,000 வருது. வரவும் செலவும் கரெக்டா இருக்கும். மாசம் வந்த உடனே இப்படிதான் போகும் தெரியாது. பால்காரனுக்கு போயிரும், மளிகை கடைக்காரனுக்கு போயிரும், பெட்ரோலுக்கு போயிரும். இப்படி வரவும் செலவும் நமக்கு சரியா இருக்கு. வீட்டுல வறுமை, வரவுக்கு மிஞ்சின செலவு. புலம்பரமா இல்லையா? வீட்டுல மனைவிமார்கள் புலம்புவாங்க, நம்மளை பெத்தெடுத்த தாய் புலம்புவாங்க, என்னப்பா சம்பாதிக்கிற, எதுவுமே கையில நிக்கிறது இல்லையே, ஒரு சேவிங்ஸ் இல்ல, ஒரு சேமிப்பு இல்ல, வரவும் செலவும் சரியாக இருக்குது. இதுக்கு என்னங்க காரணம்? நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இதுக்கு என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத லா யுஹ்ரமு ருஸ்க பிதம்பி யுஸீபுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய வறுமைக்கு, உங்களுடைய முசீபத்துக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செய்த பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப நாம் செய்த பாவங்களால் நமக்கு வறுமை ஏற்படுது, நாம் செய்த பாவங்களால் நமக்கு கஷ்டம் ஏற்படுது, நாம் செய்த பாவங்களால் நாம் சோதிக்கப்படுகிறோம், நாம் செய்த பாவங்களால் வரவும் செலவும் சரியா இருக்கு, கையில ஒத்த பைசா நிக்கிறது இல்ல, பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, எல்லாமே வீண் செலவா போய்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? நாம் செய்த பாவங்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.